அண்ணா சொன்னா கேட்கணும்டா. கதை பேசுறவனுக்கு கழுத்து இருக்காது. ஹே நண்பா, கடைசியாக பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகனுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முழுக்க பகவத் கேசரி தாங்க. இதில் கேசரியை தான் கிண்டி வச்சுருக்கிறானுங்க. நிறைய பேர் பகவத் கேசரி அப்படின்னு உடனே கொஞ்சம் பயப்படுறாங்க, பாளையா படம்ப்பா அப்படி இப்படின்னு. ஆக்சுவலி அந்த படத்தோட சப்ஜெக்ட் சூப்பர் சப்ஜெக்ட்டுங்க. அப்பா இழந்த ஒரு பொண்ணை அவங்க அப்பாவுக்காக தான் பொண்ணாக வளர்க்குறாரு. குட் டச் பேட் டச் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அந்த பொண்ணை ஆர்மியில் சேர்க்கணும், அந்த பொண்ணுடைய பயத்தை தீக்கணும். செம்ம கதை. ஆனால் தமிழில் டப் பண்ணி கேவலப்படுத்திட்டானுங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் அவார்டே வாங்கியிருக்குன்னா எவ்வளோது நல்ல படம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ரீமேக் படம்னா பயப்படுறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒக்குடு படம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மகேஷ் பாபுவோட படம். அது எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதை விட 10 மடங்கு அதிகமாக தமிழில் ஹிட் ஆச்சு கில்லி அப்படிங்கிற டாப்பிக்கில். ஈவன் பிரகாஷ்ராஜ் அந்த படத்தில் தான் செல்லம் ஐ லவ் யூடா அந்த டயலாக்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. தெலுங்குல கூட அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, அவர் தான் அங்கேயும் இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஏன் மகேஷ் பாபுவே பார்த்தீங்கன்னா அவர் தாங்க சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி தளபதியுடைய கடைசி படம் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது பிடிக்கல அப்படின்னு ஆயிடக்கூடாதுல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹிட்டான படத்தோடைய இதை எடுத்துருக்கானுங்க. சரி, ஃபஸ்ட்டு டீசரை பார்த்தோன்னா அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய ஃப்ளாஷ்பேக் சீனில் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, எப்படிப்பட்ட ஆளுன்னு அதை காட்டுறாங்க. ஆனால் அந்த காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறாங்க. எஸ், 2 யானைகள் தூக்கிட்டு தளபதி நடுசில் வர்றது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதோடைய சிம்பிள் அப்படின்னு. தளபதியோடைய கட்சியோடைய சிம்பிள் தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தளபதி தன்னுடைய கட்சியை ரிவீல் பண்ணுறாரு இந்த டீசரில். ஸோ அரசியல் வசனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த பகவத் கேசரி படத்தை பற்றி பார்க்கணுன்னா அதில் அவர் ஒரு போலீஸுங்க. ஃப்ளாஷ்பேக் சீனில் ஒரு போலீஸு காட்டில் இருப்பார். அந்த படத்தில் அவரோட பேர் காட்டுராஜா அப்படிங்கிறது செல்லாமல் எல்லோரும் கூப்பிடுவாங்க. இதில் தளபதிக்கு பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்னே கூப்பிடுறாங்க. தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் அவரோட பேர். அதனால் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ காட்டில் அந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா பாளையா வர அதே மாதிரி இருக்குது. அண்ட் போலீஸாக இருந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ரகலைகள், அதாவது யாருக்குமே பயப்படாத போலீஸ், அவரை யாருமே கட்டுப்படுத்த முடியாத போலீஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு ஜனநாயக நாட்டு காட்டுவாங்க பாளையாவை. அதே மாதிரி தான் அதுவும் அரசியல்வாதிக்கு எதிரானவன், அதே தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வில்லன் டீம் கொண்டுறது மாதிரி. அதுக்கப்புறமா அந்த பழியை ஏற்றுக்கிட்டு இவர் ஜெயிலுக்கு போகும்போது அதில் சரத்குமார் ஒரு போலீஸாக இருப்பார். அவருடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை தான் பார்த்தீங்கன்னா அதில் பகவத் கேசரி வளர்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரியும், அதுக்கப்புறமா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா தானே அப்பாவாக இருந்து அந்த பொண்ணை வளர்க்குற மாதிரியும். என்ன இந்த படத்தில் வர ஒரு சீன்ஸ் எல்லாம் அப்படியே பகவத் கேசரி பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது பகவத் கேசரியில் பாலையா சொல்லுவார், என் பொண்ணை விஜயை, அதுவும் அந்த படத்துலேயும் அது பேர் விஜய், இதுலேயும் விஜயை நான் புலி மாதிரி வளர்ப்பேன்னு அதே சேம் டைலாக் இருக்கும். அதை கேட்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார், விஜயை புலி மாதிரி வளர்க்கும். அண்ட் வளர்க்குற போர்ஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, அந்த படத்தோடைய சப்ஜெக்ட் என்னென்னா தான் பொண்ணு பயப்படுவாள். அப்பா இறந்ததுக்கப்புறமா எதை பார்த்தாலும் பயப்படுவாள். அவளை தைரியசாலியாக்கி ஆர்மியில் சேர்க்கணும். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஆர்மிக்கு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுக்கப்புறமா தான் காஜல் அகர்வால் கொஞ்சம் மனநல மருத்துவர் மாதிரி வருவாங்க. அவங்க ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறமா சைனிங் போட்டு அதுக்கப்புறமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி அவங்க ஒரு காதலன் கூட காதல் பண்ணி அப்படிலாம் ஸ்டோரி வேறு மாதிரி போகும். அதே தான் இதுலேயும் காட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் நிறைய சேஞ்சிங் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. குறிப்பாக அந்த பகவத் கேசரி படத்தில் தான் பொண்ணை யாராவது அடித்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்பார் பகவத். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தளபதி நிற்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னது தான், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பயந்த சுபாகம். டக்குன்னு பார்த்திங்கன்னா கையெல்லாம் நடுங்கிறோம். ரொம்ப கொலவரியான தனங்கள் அல்லது ரத்தம் சம்மந்தமான விஷயங்களை படம் பார்த்தா கூட அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பயந்துடும், ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆயிரும், மூச்சு திணறல் வந்துடும். அதே இதை காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீனில் அந்த ஃபைட் சீன் லொக்கேஷனை கூட அப்படியே பகவத் கேசரியில் இருக்கிறதையே எடுத்துருக்குறாங்க. என்ன அதில் பாலையா இருக்கார், இதில் தளபதி இருக்கார். நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, ஒக்குடு மாதிரி த பகவத் கேசரி ஒரு நல்ல படம்.
ஆனால் தமிழில் டப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நாசக்காலாக படுத்திட்டானுங்க. பாலாவோடைய கெரியர் ஹிட் படம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கெரியர் ஹிட் படம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தை அங்கே எடுத்திருக்காங்கன்னு தமிழில் தான் டப் பண்ணி வேஸ்ட் ஆகிட்டானுங்க. அண்ட் வில்லனுடைய சீனில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா பகவத் கேசரி வந்து வில்லனுடைய காலில் வந்து ஒரு புல்லட் போட்டுருவார். அதனால் அவருக்கு வந்து நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இதில் அப்படி இல்லை. பாபி பார்த்தீங்கன்னா சூப்பராக நடந்து வர மாதிரியும் அவர் ஒரு பயங்கரமான வில்ல மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ பகவத் கேசரியில் இருக்கிற ஃப்ளாஷ்பேக் சீனில் இருக்கிற வில்லனுக்கும் இந்த வில்லனுக்கும் வேறு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அவர் கார்ப்பரேட் மூலயமா அரசியலை நடத்துகிற மாதிரி இருக்கும். இதில் டோட்டலி வேற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க ஹீரோயினுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஜல் அகர்வால் அந்த படத்தில் என்ன காஜி அப்படிங்கிற பேரில் சும்மா உப்புக்கு சப்பானாக இருந்தாங்களோ அதே ரோல் தான். பேசாமல் இதுக்கு காஜல் அகர்வாலையும் நடிக்க வச்சுருக்கலாங்க. ஏன்னா காஜல் அகர்வாலுக்கும் தளபதிக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சரி ஓகே, பூஜா ஹைட்டை நடிக்க வச்சுருக்காங்க. அடமத்தி ப்ரோ மாதிரி ஏதாவது ஒரு சாங் ஆடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துருக்காங்களான்னு தெரில. தளபதினாலே கண்டிப்பாக ஒரு பாட்டு இருக்குமே. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீனில் முழுக்க பார்த்தீங்கன்னா பகவத் கேஸ் அந்த கேரக்டர் வந்து ஒரு யங்கான கேரக்டராக காட்டுவாங்க. அதே மாதிரி தான் தளபதியும் இதில் யங்கான கேரக்டராக காட்டியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் நிறைய சேஞ்சிங் நடந்திருக்குன்னு சொன்னோம்ல. அதில் முக்கியமான இது இந்த ரோபாட்டிக்கான விஷயங்கள். அண்ட் பொண்ணு பயப்படுறதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ரோபாட்டிக்கை வச்சு ஏதோ இந்த படத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. ரோபாட்டிக்னா நீங்கள் அங்கே பாருங்கள், அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் பறக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ இந்த தளபதி இந்த படத்தில் ரோபோட் கூடலாம் சண்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. அது நிஜம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பாபி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை ஏவு பண்ணி எந்திரன் சிட்டி மாதிரி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு தெரியுது. அண்ட் வில்லத்தனமாக தளபதி பார்த்தீங்கன்னா அந்த பிளட் இஸ் ஸ்வீட் அப்படின்னு நக்கிட்டு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இப்போ உள்ள ஒரு சில பேருக்கு நக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது யாரை சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இந்த புல்லட் சீனு இதெல்லாம் பகவத் கேசரியில் இருக்கிறது தான். பகவத் கேசரியில் எப்படி பண்ணாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வில்லன்ஸை யாருமே தேர்ந்தெடுக்கக்கூடாது, அதாவது அரசியல் ரீதியான வசனங்கள் இதில் வருது. அதை நீங்களே கேட்டுக்கோங்கப்பா, நம்ம சொன்ன பிரச்சனையேறும். அவங்க ஜெயிக்கக்கூடாது. தளபதி கிடைக்கிற கேப்புலலாம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான வசனங்களை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது தளபதி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன், இதுக்கப்புறமா போகிறதுக்கான ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிற டயலாகெல்லாம் யாரையோ மெயின் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த பாட்டை உங்களுக்கு தெரியும், தளபதி கச்சேரிக்கான அந்த சீக்குவலாக பண்ணியிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான நபர்கள் இதில் இருக்கிறாங்க. அண்ட் அங்கங்கே பாருங்கள் தளபதியுடைய முகம் போட்டு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அரசியல் ரீதியாக மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறத படத்தில் அங்கங்கே காட்டியிருக்கிறாங்க. தளபதியுடைய முகம் போட்டக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா சுமந்து போடுற சீனெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் படத்துலேயே சொல்லிட்டாரு வந்துட்டேன், திரும்பி போகிறதுக்கு ஐடியாவே இல்லைன்னு. ஸோ இதை யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. போஸ்டர்லேயே 1000 கைகள் ஒன்று சேர்ந்து ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் வர மாதிரி காட்டியிருக்காரு. அதுவும் அவரோட ஐகானிக்கான அந்த ஃபோட்டோ எடுக்கிற செல்ஃபி மூமெண்ட்லேயே பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. அண்ட் ஜனநாயகன் படத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொள்ளடிச்சது போதாதாடா அப்படின்னு அரசியல்வாதிகளை பற்றி கேட்குற கேள்வி எதையோ பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த படத்துடைய ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் கூட தளபதி சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. எஸ், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். பாபி வந்து அந்த படத்தில் மாதிரி இல்லாமல் இதில் ரோபோட்ஸை வச்சு ரோபோட் மூலிமா இந்தியாவில் அழிவை ஏற்படுத்துகிறாரு அப்படி இது நல்லாவே தெரியுது. ஸோ கடைசியாக ஒரு ரோபோட் மனித ரூபத்தில் இருக்கிற ரோபோட் கூட தளபதி விஜய் சண்டை போடுற மாதிரி ஒரு சீனையும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் கிளைமேக்ஸ் சீனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தியேட்டரில் பற்றி தான் பார்க்கணும். சரி, எது எப்படியோ இது தளபதியுடைய கடைசி படம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆக போகுது. எத்தனை பேர் இந்த பகவத் கேசரி தளபதியோடைய இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான்லாம் தளபதிக்காக இந்த வீடியோ பார்ப்பேன்பா, தளபதிக்காக இந்த படத்தை பார்ப்பேன்பா அப்படிங்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.